Guys, நான் சந்தோஷ் மோகன் from Capicture studios. இந்த வீடியோவில் நம்ம ஒரு அவுட்டோர் மாடல் ஷூட் பற்றி பார்க்க போகிறோம். மாடல் ஷூட்னோட ஜென்ரலாக எப்பயும் போல் இல்லாமல் கொஞ்சம் யூனிக்காக ட்ரை பண்ணியிருக்கோம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா மதியம் 12 மணி வெயிலில் HD மேக்கரோடு இருக்கிற ஒரு பரதநாட்டியம் ஆர்டிஸ்ட் வச்சு இந்த ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருக்கோம். எந்தவித ஆர்டிஃபிஷியல் லைட்டும் இல்லாமல் ஒரு சிங்கிள் சில்வர் ரெஃப்ளெக்டர் மட்டுமே வச்சு இந்த என்டையர் ஃபோட்டோ ஷூட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் சேலஞ்சிங்காகவும் இருந்ததுன்னு சொல்லலாம். இந்த என்டையர் வீடியோவில் என்னுடைய ஷூட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுங்கிறத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஷாட் போட்டை பேஸ் பண்ணி பிளான் பண்ணியிருக்கோம். இந்த 8200 லைட் இருந்தும் எந்த யூஸும் இல்லை. ஒன்லி சில்வர் ரிஃப்ளெக்டர் மட்டும்தான் இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இதுதான் நம்மளுடைய பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். பொதுவாகவே அவுட்டோர் ஷூட்டில் காற்றடிக்கிறது, வெயில் இதெல்லாம் இருக்க தான் செய்யும். ஷூட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்க அதே நேரத்தில் நம்ம யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட் சேஃபாக இருக்கிறதாங்கிறதையும் நம்ம தான் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் ஷாட் இங்கே இருக்கிற ஃபிஷிங் நெட் யூஸ் பண்ணி வைடான ஒரு ஷாட். அண்ட் இதுதான் நம்மளுடைய பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். இங்கே டைம் ஆஃப்டர்நூன் 12:30. சன்னுடைய டைரக்ஷன் டைரக்ட் டாப்பில் இருக்கிறதுனால ஸ்ட்ரெயிட் பாட்டமில் சப்ஜெக்டுடைய ஷேடோ இருக்கும். இந்த ஷேடோவை நம்ம சில்வர் ரிஃப்ளெக்டர் யூஸ் பண்ணி சன்னுடைய லைட் ரிஃப்ளெக்டர் மேலே பட்டு சப்ஜெக்ட் ஃபேஸில் இருக்கிற ஷேடோவை கண்ட்ரோல் பண்ணிடும். அண்ட் இதுதான் நம்மளுடைய பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். சம்டைம்ஸ் ரெஃப்ளெக்டர் யூஸ் பண்ணியும் ஷேடோ கண்ட்ரோல் ஆகாமல் இருந்தாலும் ஹார்ஷான ஷேடோ இல்லாமல் சாஃப்ட் ஆக்கி நம்ம போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் டீட்டெயில் மூலமாக நமக்கு தேவையான ரிசல்ட்ஸை நம்மளால் கொண்டு வந்துட முடியும். காற்று என்னோட லைட்டை உடைச்ச மாதிரி வெயில் இப்போ எங்கள் மண்டையை உடைக்க ஆரம்பிச்சிருக்கு. என்னதான் வெயில் இருந்தாலும் இங்கே மாடல் மாமினி ஸ்மைலிங் ஃபேஸோட மறுபடியும் போஸ்டர்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அண்ட் இந்த ஹார்ஷான சன்லைட் நம்ம ரிசல்ட்டில் இருக்கிற ஹைலைட்ஸையும் ஒயிட்ஸையும் அதிகப்படுத்தி காட்டுறதுனால போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கில் இதை நம்ம சரி பண்ணியிருக்கோம். இப்போது இங்கே இருக்கிற வாட்டர் அண்ட் ஸ்கையுடைய டீட்டெயிலை நம்மளால் பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் ஷாட் ஒரு சின்ன ஸ்மால் பிரேக்குக்கு அப்புறமா ஒரு டச்சப் பண்ணிவிட்டு ஒரு க்ளோஸ்அப் ஷாட் பிளான் பண்ணியிருக்கோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி பரதநாட்டியம் உடைய எக்ஸ்பிரஷன் பேஸ் பண்ணி. ஆஃப்டர் தட் நம்ம மாடல் மாமினியுடைய ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷனை வெளிப்படுத்துகிற மாதிரியான வீடியோ ஷார்ட்ஸும் எடுத்திருக்கோம். இதுக்காக ரோனினுடைய RS2 கிம்பலையும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஷாட் பீச்சிலேருந்து வெளியே வந்து அங்கே இருக்கிற பாத்வே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வெயிலுடைய ஆதிக்கம் நமக்கு இல்லாததுனால நம்மள்கிட்ட இருக்கிற 8200 லைட்டையும் இங்கே யூஸ் பண்ணி ஃபோட்டோஸ் எடுத்திருக்கோம். இந்த ஷாட் கொஞ்சம் யூனிக்காக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம கிட்ட இருந்த கலர் ஸ்மோக்கையும் இங்கே யூஸ் பண்ணி கொஞ்சம் ஷார்ட்ஸ் எடுத்திருக்கோம். இந்த இடத்துல நம்ம ப்ராப்பரான லைட் செட் பண்ணதுனால போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கில் கரெக்டான ஃபேஸ் டோன் கொண்டு வரதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது.
அண்ட் நம்ம கூட இந்த ஷூட்டில் கொலாபரேட் பண்ண மேக்கப் ஆர்டிஸ்ட் என்னோட ரொம்ப ஃபேவரட்டான கீதா மேக்கோவர் ஆர்டிஸ்ட். இவங்க தான். இவங்க இந்த ஷூட்டில் நமக்காக ஹெச்டி மேக்கோவர் பண்ணியிருக்காங்க. அண்ட் கைஸ், இந்த என்டையர் ஃபோட்டோ ஷூட்டுடைய ரிசல்ட்ஸ் இது தான். இது மாதிரியான ஆர்ட் பேஸ்டு ஷூட்டில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட் நம்ம செலக்ட் பண்ண மாடல் நம்ம பிளான் பண்ண தீமுக்கு எந்த அளவுக்கு ஃபிட் ஆகிறாங்கிறது தான். ஷூட்டுடைய ரிசல்ட்டுடைய போசஸ் இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்ததுக்கான காரணம் நம்ம மாடல் மாமினி ப்ரொஃபஷ்னலான பரதநாட்டியம் ஆர்டிஸ்ட்னால மட்டும்தான். நம்ம ஷூட்காக இவங்க அந்தமான்லேருந்து சென்னைக்கு ட்ராவல் பண்ணி வந்திருக்காங்க. இதிலேருந்தே இவங்களுடைய பேஷனை நம்மளால் பார்க்க முடியுது.